ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2 தைத்திருநாள் ஜல்லிக்கட்டு இல்லாமல் நடந்திருக்கிறது. இந்த ஆண்டு நடக்கும் என்ற உத்தரவாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கான பெரிய அறிகுறிகள் தென்படலை. திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மத்திய அரசு உறுதி செய்யுமா ஜல்லிக்கட்டை, அல்ல கடந்த ஆண்டை போல உத்தரவாதங்கள் கடைசி வரைக்கும் நடக்காமலே ஜல்லிக்கட்டு நடக்காமலே கழியுமா தைத்திருநாள்? ஜல்லிக்கட்டு காளைகள் காலை வாருகிறதா கட்சிகள்? நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் தீரன் அவர்கள் தொடர்ந்து இணைகிறார். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் தொடர்ந்து இணைகிறார்கள். திரு சேகர் அவர்கள்ட்ட இருந்து தான் நிகழ்ச்சியை தொடக்க இருக்கிறேன். திரு சேகர், திரு பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியாக பல உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய விமர்சனங்களை அரசியல் ரீதியாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய தைத்திருநாள உறுதியா திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல ஏர்போர்ட்ல உத்தரவாதங்கள் கொடுத்தது போல உறுதி செய்து மத்திய அரசு நடத்திடும் இல்லையா, அட் எனி காஸ்ட்? இல்லை, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு காளை ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு போல எந்த ஒரு அரசும் இதுவரை மிக சின்சியரான ஒரு நடவடிக்கை எடுத்ததே இல்லை என்பது இந்த நாட்டில் அரசியலை பார்த்து கொண்டு வருகின்ற இதே மாதிரி உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். 2011 இது காட்சி விலங்கல்ல பட்டியலில் சேர்த்த ஜெயராம் ரமேஷ் அன்றைக்கி காங்கிரஸில் அவர் கூறியது இன்று ஒரு காட்டுமிராண்டித்தனமான விஷயம் முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னார். இன்றைக்கி மறுபடியும் செப்டம்பர் மாதம் இந்த விஷயம் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் இதை தள்ளுபடி செய்த போது பீட்டாவுக்கு ஆதரவாக வாதிட்டவர் அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ்காரர். இதற்கு இடையில இந்த காலகட்டத்தில் இதுவரை நடந்த காலகட்டத்தில் எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் இந்த நிலைப்பாடத்தை எடுத்தார் தான். அதுக்கு பிறகு ஜெயந்தி நடராஜன் மாத்திக்கிட்டாங்க. அங்க ஒரு ஜெயராம் ரமேஷ்னா உங்களுக்கு ஒரு மேனகா காந்தி. இல்லை, எங்கள் மேனகா காந்தி சட்டத்தில் இதை தடுப்பதற்கான நேரடியான எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த விஷயத்தையும் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கம் இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக எடுத்துகிட்டு வருது. வெங்கையா நாயுடு, பியூஷ் கோயல்லேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாருமே இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ ஏற்கனவே இந்த காட்சி விலங்கல்ல பட்டியலிலே இதற்கு ஒரு விலக்கு கொடுத்து புதிதாக ஒரு ஆர்டர் போட்ட உடனே அதையும் உடனே இந்த விலங்கு நல வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி சுப்ரீம் கோர்ட் உடனே அதுக்கு ஒரு இடைக்கால தடை போட்டது. அந்த இடைக்கால தடையினுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போது விவாதம் நடந்து கொண்டிருக்கு, வருவதற்காக காத்திருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பரிபூரணமாக செய்திருக்கிறது. இந்த பால் இஸ் இன் சுப்ரீம் கோர்ட் நவ். அதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சாச்சு. அஃபிடவிட்டில் இதற்கு மிக ஆதரவான விஷயத்தை சொல்லியாச்சு. அதற்கு பின்னாலே எங்களுடைய அமைச்சர்கள் இதற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள், உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். மாறாக இன்றைக்கு காங்கிரஸோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் 2009 போட்ட சட்டத்தினுடைய பிரகாரம் 77 நிபந்தனைகளை விதித்து 3000 இடங்களில் அதுவரை சிறிது பெரிதுமாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த ஜல்லிக்கட்டை வெறும் 4 இடத்துக்கு வர மாதிரி அதை மாற்றிச்சு. எனவே அவர்கள் இன்றைக்கு ரொம்ப நல்லவர்கள் போல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம், கோர்ட். நீங்க அன்னைக்கும் கோர்ட் தான் செஞ்சுட்டாத இல்ல. இப்ப இல்ல, நீங்க கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு தெரியும். அதையும் மீறி பிறகு எப்படி உத்தரவாதத்தை மத்திய அமைச்சர் தொடர்ந்து கொடுத்து வந்தார்? நீங்க பாலிஸ் சுப்ரீம் கோர்ட் நீங்க சொல்லலையே, நடக்கும் வரக்கூடிய திங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கும் எப்படி அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் தான் உங்கள்ட்ட கேள்வி வருது. இல்ல, அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் வளைப்பேன் அப்படி சொல்லலங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு எடுக்கும், நாங்க எங்களோட பணிகளை செஞ்சுட்டோம்னு சொல்லல. வரக்கூடிய தைத்திங்களுக்கு ஜல்லிக்கட்டு உறுதியா நடக்கும் அப்படிங்கிறார். இன்னைக்கு என்ன நிலைமையோ அவர் கடந்த வாரங்கள்ல உத்தரவாதம் கொடுக்கும் போது அதே நிலைமை தான். அப்ப உத்தரவாதம் கொடுத்தார். பிறகு உங்களை தானே கேட்பாங்க, வேற யார கேட்பாங்க? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுகின்ற இல்ல, நல்லெண்ணமாக சொல்லுகின்ற ஒரு அமைச்சரும் வர வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த நல்லெண்ணம் உள்ள அமைச்சரும்
அதற்கான கடுமையாக முயற்சி செய்துகின்ற அந்த அமைச்சரை ஒரு பக்கமும், ஆனால் ஜல்லிக்கட்டு வரக்கூடாது என்பதற்காக சட்டம் இயற்றிய இன்றைக்கு ஒப்பிடவே இல்லை. அமைச்சருடைய நோக்கத்தையும் தவறா சொல்லல. வாதாடுகின்றவர்கள் ஒரே தட்டில வச்சு எப்படி நீங்க பார்க்க முடியும்? திரு பொன் ராதாகிருஷ்ணன் நடக்கணுங்கிறதுல வந்து உறுதியா விரும்புறார் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் எதிரிகள் கூட மறுக்க மாட்டாங்க. அவர் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரார். பட் ஆனால் ஒரு உத்தரவாதமா கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில நல்ல முயற்சிகளின் அடிப்படையில் இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு சிக்கல் ஏற்பட்டா அந்த அமைச்சர் கிட்ட இந்த அரசு கிட்ட தானே அந்த கேள்வி வரும். இல்ல இப்ப பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து டோட்டலி வாஷ் அவுட் இந்த செஷன். இதில் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து அவைகளெல்லாம் நிறைவேற்றும் மசோதாக்களை கொண்டு வந்து அந்த மசோதா எதுவுமே நிறைவேறலை. அந்த நேரத்தில் அப்படியே இருக்கக்கூடியப்ப ரீஜனல் சம்பந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் மாநிலத்தினுடைய உணர்வுபூர்வமான சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை எடுத்து நம்ம வந்து அவசர சட்டம் நாளைக்கு போட்டால் கூட அது சட்டமாக்கப்பட வேண்டும். அப்படி சட்டமாக்கப்படும் போது அது எந்த நம்பிக்கையில் அது சட்டமாகும் என்கின்ற நிலைமை அங்கே இருக்கிறது. முழுவதுமாக காங்கிரஸ்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, சமாஜ்வாதி ஏற்றுக்கொள்ளுமா, இதே திமுக வந்து எவ்வளவு தூரத்துக்கு அங்கே வந்து லாபியிங் பண்ணும்? இந்த சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டை மட்டுமே நம்ம முழுவதுமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்காக அரசு தன்னுடைய தரப்பில் மிக வலுவான வாதங்களை வைத்திருக்கிறது. மந்திரி வந்து இதை ஆசைப்படுகிறார். இப்படித்தான் இதான போராட்டம் நடத்துவர்கள் இல்ல அதாவது விருப்பப்படுவது தானே, விருப்பப்படுவது, அதற்கான முயற்சி செய்வது. மாநிலத்தினுடைய மந்திரி நான் சுப்ரீம் கோர்ட் நிச்சயமா 18ஆம் தேதி தீர்ப்பு வருதுங்க, அது எங்களுக்கு சாதகம் தான் தீர்ப்பு வரும் அவர் சொல்லுவாரா? ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை ஏத்துக்கிறேன். தீரன் அவர்களுடைய கருத்தை கேட்கணும். பேராசிரியர் திரு சேகர் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. மத்திய அரசு தன்னால என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கு. கோர்ட்டில் மாநில அரசுக்கு நிகரான வாதங்களை, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வாதங்களை வைத்திருக்கு. கோர்ட்டு தடை செஞ்சிருக்கு. அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு திரு சேகர் கூறுவதா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னாக்கா, இந்த காளைகள் என்பது வந்து பொதுவாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த இந்துத்துவா என்பதே வாழ்க்கை முறைதானே தவிர ஒரு மதத்தை குறிப்பிடுவது அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையானது இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காளை என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிடர்களுடைய நாகரிகம். அந்த நாகரிகத்திலேயே அந்த திமிழ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காளையினுடைய திமிழ் அந்த இது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும். இன்றைக்கும் அதே பாரம்பரியத்தை தமிழ்நாட்டிலே உள்ள விவசாயிகள் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அதே போல வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார்கள். இது ஐநாவுடைய சாசனமே சொல்லுது, ஒவ்வொரு நாட்டினுடைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு நாட்டினுடைய பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் ஐநா சாசனமே வலியுறுத்துகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த விலங்குகள் பட்டியலை வந்து காட்சி பொருளாக அந்த பட்டியலில் சேர்த்தது என்பது முந்தைய திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு என்பதை நாங்களும் அதை ஒப்புக்கொள்கிறோம். அதை நாங்கள் மறுக்கல. அந்த அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் எல்லா தீங்குகளுக்கும் அவர்களே காரணமாக இருந்துவிட்டு இன்றைக்கு மக்கள் மறதியிலே ஆதரிப்பார்கள் என்ற நோக்கத்திலே வந்து ஒரு அரசியல் விளையாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள். திமுக ஸ்போக்ஸ் பர்சன் மேற்கொண்டு எடுத்துட்டு இல்ல நான் இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இதை காட்சி பட்டியலில் சேர்த்த அரசே வந்து ரெண்டு பேருமே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்து செஞ்சிட்டு இன்றைக்கு வந்து அதை வந்து நாங்க போராட்டம் நடத்துறோம், ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆட்சி இருந்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு தான் இருந்தது. 2014 நடந்தது. எப்படி நடந்தது? அதுக்கு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உடனே அதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வராங்களே. இப்போ இது வந்து ஒரு சர்வதேச சதிங்க. இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த பழக்க வழக்கங்களையும் அதே போல ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கு. திரு சேகர் சொல்றாரு, நீங்க என்னெல்லாம் வாதங்களை சொல்றீங்களோ இதற்கு சற்று ஏறக்குறைய இதே மாதிரியான வாதங்களை மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து வச்சிருக்கு. இது நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது, மகாபாரதத்துல கூட பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கலாச்சார வாதங்கள் எல்லாம் வைத்திருக்கு. இதெல்லாம் நாங்க வச்சிருக்கோமே, இன்னுமே எங்களை குற்றம் சாட்டுறீங்களேங்கிறாரு. கோர்ட் பண்ணது கோர்ட்டை கேட்கறது கேட்க வேண்டியதுல கேட்டு இருக்கீங்க. நாங்க அவங்க மேல குற்றம் சாட்டலையே, அவங்க கிட்ட நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்? நான் மத்திய அரசாங்கத்துல ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தான் இந்த காட்சி பட்டியலில் சேர்த்தாரு காளைய விலங்குகளை. இன்றைக்கு தமிழ்நாட்டில்
காளை மட்டும் இல்ல, பிற மாநிலங்களில் இதுபோல சில விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேனாக்கா, ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதற்கு பிறகாவது அல்லது அதற்கு முந்தையோ நாடாளுமன்றத்தில் அந்த காட்சி பட்டியலிருந்து நீங்க எடுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போடுங்க, இல்ல ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க, எப்படியா பாஸ் பண்ணி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு மத்திய அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க குற்றம் சாட்டுவது அல்ல. உரியடி நினைக்கிறேன் இந்த விளையாட்டு தடை செய்யப்பட்டது, அதையும் மீறி ஆளுங்கட்சி ஆதரவோடு அது நடந்தது. இன்னைக்கு கர்நாடகாவில் பாருங்க, இல்லை மற்ற மாநிலங்களில் பாருங்க, உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணர்வுக்கு மாறான ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட அந்த அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உணர்வுகள் மேலோங்கிய ஒரு சமயம், இதுல ஒரு மாற்று பார்வையை அரசும் வைத்து இன்னும் உறுதியாத, ஏன்னா இங்க ஒரு கன்சென்சஸ் இருக்கு, மத்திய அரசும் கூட தமிழகத்துக்கு ஆதரவா இருக்கு. இந்த முறை அந்த ஒரு ரிஸ்கை எடுக்கணும்னு நீங்க கருதலையா? இல்ல, இப்போ நீங்க இந்த ஆண்டு அது மாதிரி கூட நடக்கலாம். ஏன்னு சொன்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசாங்கம் கேட்கலன்னு பொழுது நாம ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும், கர்நாடக அரசு மதிக்காம நாம ஏன் மதிக்கணும்? அந்த அடிப்படையில் அப்படி அமைப்புகள்லாம் செஞ்சா அரசு மக்கள் செய்வார்கள், அரசு ஆதரிக்கும். அரசு ஆதரிக்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? மக்களுடைய விருப்பங்கள் அப்படி இருக்கிற பொழுது அரசாங்கம் தடை செய்ய முடியாது, தடை செய்யாது. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றதானங்க மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய மாவட்டங்கள்ல இதையும் மீறி ஜல்லிக்கட்டு நடந்தா அரசு தடை செய்யாது. நாங்க தடை செய்ய மாட்டோம். ஓஹோ, நிச்சயமா சொல்றேன். ஏன்னா இது பாரம்பரிய, நான் தான் சொல்றேனே, இது வந்து சர்வதேச அளவுல காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அட்லீஸ்ட் லுக் அவே. ஏற்கனவே அப்படிதான் நடந்தது. இல்ல சில கண்டிஷன்ஸ் சொல்லி ஒரு நேரத்தில் உச்ச நீதிமன்றம் விதிவிலக்கு கொடுத்தாங்க. இந்த கண்டிஷனோட நடந்தா அப்ப மாவட்ட ஆட்சித் தலைவர்லாம் போய் அங்க இருந்து அந்த விழாக்கள் நடைபெறுது அலங்காநல்லூர் போன்ற இடங்கள்ல அதையெல்லாம் பார்வையிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா, இந்த ஆண்டு அது உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்த சமயத்துல, ஏன்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. இந்த முறை உச்ச நீதிமன்ற தடை இருக்கு. ஆனா அதையும் மீறி நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அதையும் மீறி நம்ம நடத்தலாம்னு நீங்க சொல்றது போல கருத்துக்களை சொல்றாங்க. அப்படி ஒரு நடத்த தென் மாவட்டங்கள்லாம் அமைப்புகள்லாம் முன் வந்தா, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள்லாம் முன் வந்தா அரசு அதை ஏற்கும், அந்த நிலைப்பாட்டை ஏற்கும். ஆமா, இது வந்து அவங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு, அதை வந்து நாங்க வந்து தடை செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமான உத்தரவாதம் பேராசிரியர் தீரன், அதிமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட வரக்கூடிய ரொம்ப முக்கியமான உத்தரவாதம். ஏங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு? பாரம்பரிய விளையாட்டு அந்த மக்கள் வந்து தடையை மீறி செய்யணும்னு விரும்புகிற பொழுது நாங்கள் என்ன பண்ண முடியும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம போய் பாதுகாப்பு தான் கொடுக்க முடியுமே தவிர நாங்க போய் அதை தடை செய்ய முடியாது. தடை செய்ய மாட்டீங்க. திரு சேகர், இதுல உங்களுக்கு உடன்பாடு தான். ஏன்னா கர்நாடகால சட்டம் மீறப்பட்ட போது இனி பாஜக காங்கிரஸ் எல்லாம் ஒரே அணியில இருந்தன. இதுல நிச்சயமா கடுமையான மாற்று பார்வை இருக்க முடியும். ஏன்னா உச்ச நீதிமன்ற தடையை மீறி நடத்த முடியுமா அப்படின்னு. திரு சேகர், உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, இப்போ தீரன் அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சினுடைய ஆரம்பத்தில் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஐநா சபை அங்கீகரித்த ரீதியாக என்று நம்மளுடைய ஜல்லிக்கட்டு சம்பந்தமான புராதனமான சரித்திரத்தை சொன்னார். அதில் எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை மாற்று கருத்து கிடையாது. இது கலாச்சார பண்பாட்டு, இது மாடுகளுக்கு இது வந்து அநீதி இழைக்கக்கூடியதல்ல. இருந்தாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. மாநில அரசினுடைய வாதம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சமமாக இன்னும் அதிகமாக மத்திய அரசு இந்த வாதத்தை வைத்திருக்கிறது. எனவே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை மீறி நீங்கள் இங்கே நடத்துவீர்களா உணர்வுபூர்வமாக என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை திரு தீரன் அவர்கள் பிரதிபலித்தார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு மாநிலத்தினுடைய மக்கள் விரும்பினாக்கா அதை நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் விரும்பினால் அதை நாங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அது சரி இல்லை, அது சரி. நான் வந்து சொல்றேன், சட்டம் ஒழுங்கு மாநிலத்தினுடைய கையில் இருக்கிற காரணத்தினாலே இது பற்றி எனக்கு கருத்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இல்ல அதுல உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, அப்படி பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா ஜல்லிக்கட்டுல நீங்க சொன்னது போல தொடர்ந்து அக்கறை நீங்க செலுத்தி வரீங்க அப்படிங்கும்போது இதுல ஒரு பார்வை இருக்கணும். ஏன்னா கர்நாடகால நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் கூட பிஜேபி, காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய இத்தியாதி எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை தீர்ப்புக்கு எதிராக போடுறாங்க. அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்கு. அதை பின்பற்றி இங்கேயும் சிலர் கிளம்பினா நிச்சயமா அந்த மாற்று பார்வை இருக்கும். உங்களுக்கு அதுல ஒரு பார்வை இருக்கணும் தானே? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்போதே எங்களை சேர்த்து வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஹரியினுடைய உணர்வை என்னாலே புரிந்து கொள்ள முடியும். விஷயத்துல
சுப்ரீம் கோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுகளை மீறி செய்ய ஒரு மாநில அரசு முயல்வதுனா அந்த மாநில அரசனுடைய இஷ்டமே தவிர சட்டம் ஒழுங்கை கையில வைத்திருக்கக்கூடிய மாநில அரசனுடைய செயல்பாட்டு அதுக்கெல்லாம் இடம் இல்லாம செய்ய முடியும் இல்லையா? நீங்க மத்திய அரசு ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தா, நீங்க இன்னைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துறீங்க, அப்புறம் காங்கிரஸ் ஆதரிக்கணும், சமாஜ்வாதி ஆதரிக்கணும், மத்தவங்க ஆதரிக்கணும்ங்கறீங்க. அது பாராளுமன்றத்துல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டுற வரைக்கும் ஒரு அவசர சட்டம் வந்துற போது இந்த பொங்கலுக்கு நடத்தி முடிச்சிடலாம். அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு புதுசா இன்னைக்கு தோணுன ஐடியா இல்ல, நீங்களே கொடுத்த உத்தரவாதம் இது. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதை பத்தி பேசியிருக்கிறார், திரு ஹெச் ராஜா பேசியிருக்கிறார், நீங்க பேசியிருக்கிறீங்க. ஒரு அவசர சட்டம் இல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது இதை நடத்துறதுக்கு ஒரு லீகல் வேல்யூ கிடைச்சிடும், ஒரு லீகல் சாங்ஷன் கிடைச்சிடும். அதை ஏன் செய்ய முடியாது? அதை ஏன் செய்ய மாட்டீங்க? இல்ல, அதாவது கண்கூடாக நிதர்சனமாக கடந்து முடிந்த பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது முக்கியமான சட்டங்கள், வளர்ச்சி சம்பந்தமான சட்டங்கள், அடுத்த கட்டத்துக்கு நாட்டை எடுத்து போகின்ற சட்டங்களையே காங்கிரஸ் கட்சி தடுத்து நிறுத்தி பாராளுமன்றத்தை செயலிழக்க செய்துவிட்டது. இந்த ஒரு விஷயத்துக்கு மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே இதை முன்னிறுத்தி மற்ற மாநிலங்களோடு லாபியிங் செய்து அவர்களை ஒத்துழைக்க வைத்து அதன் மூலமாக இதை பாராளுமன்றத்தில் கொண்டு காங்கிரஸ் அதை ஏத்துக்காதுன்னா அப்ப அந்த சமயத்துல பாராளுமன்றத்துக்கு அடுத்த கூட்டத்தொடர்ல ஒரு 6 மாசம் வரைக்கும் சட்ட திருத்தம் அவசர சட்டம் செல்லுபடியாகும். அப்படிங்கும் போது அப்ப அவங்க அனுமதிக்க மறுத்தாங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகட்டும். முதல்ல நீங்க கொண்டு வந்துடலாம் இல்லையா? இதனை ஒரு புதுசா ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் கிடையாது. நீங்க கொடுத்த உத்தரவாதங்கள்ல ஒண்ணு, அதாவது அவசர சட்டம் இல்ல, சட்ட திருத்தம் நீங்க சொன்னீங்க. அதுக்கு நீங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது நீங்க அப்ப செய்யல, இப்ப அவசர சட்டமாவது கொண்டு வரலாமே. இல்ல, இப்ப உடனடியாக இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. எங்களுக்கு மிக நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய வாதங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உணர்வுகளை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம். அதனுடைய காரணமாக இந்த இதுக்கே வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இல்லை என்றால் நிச்சயமாக மத்திய அரசு கூடி அதை முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றமானது அனுமதி அளிக்கும் என்று நம்புகிறோம். ஆனாலும் கூட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காவிரி நீர் பிரச்சனையில் 1க்கு 5-6 முறை இவ்வளவு தண்ணீர் 2000 டிஎம்சியிலிருந்து 6000 டிஎம்சி வரல திறந்து விடணும்னு சொல்லியும் கூட கர்நாடக அரசு மதிக்கல. அந்த அரசாங்கத்தை மத்திய அரசாங்கமோ அல்லது உச்சநீதிமன்றம் எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உச்சநீதிமன்றம் ஒருவேளை எதிராக சொன்னாலும், தீர்ப்பு எதிராக சொன்னாலும் கூட ஏன் நாம இந்த ஆண்டு இந்த விளையாட்டு நடத்தக்கூடாது என்று அந்த முன்னுதாரணத்தை, கர்நாடகா முன்னுதாரணத்தை வச்சு அவர் நடத்துவதற்கு முன்வருவார்கள். அதிமுகவும் அவர் தான் கருது. அல்ல, அதிமுக அரசானது அந்த மக்களுக்கு அந்த விளையாட்டுக்கு பொதுவாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுப்போம். நாங்க தடை மீறி நாங்க தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சொல்றேன், காவிரி நீர் பிரச்சனையில ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதனால நிச்சயமாக தமிழக மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இந்த ஆண்டு எப்படியும் ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம், நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதனால அந்த மக்களுடைய எண்ணத்துக்கு இசைவு தெரிவிக்கும் அரசு, ஆட்சி நிர்வாகம். நிச்சயமாக நாங்கள் இசைவா தான் இருப்போம், தவிர எதிராக இருக்க மாட்டோம். அட் எனி காஸ்ட் தீர்ப்பு வந்தாலும், தீர்ப்பு எப்படி வந்தாலும் தீர்ப்பு சாதகமாக வரும் என்று தான் நம்புகிறோம். இருந்தாலும் மக்கள் கர்நாடகாவை பின்பற்றி ஒரு முன்னுதாரணமா செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரொம்ப முக்கியமான கருத்து பேராசிரியரோட கருத்து. பார்ப்போம், அது அப்படித்தான் அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை எதிரொலிக்க போகுதா, தடையை மீறி நடக்குமா, இல்ல தடை நீங்குமா, தடை நீங்கணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு. ஒரு ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டு களத்தில் இருக்கிறது. பார்ப்போம். கடந்த ஆண்டுகளைப் போல, கடந்த 2 ஆண்டுகளைப் போல தைத்திருநாள் இந்த ஒரு கலாச்சார சின்னம் இல்லாம, இந்த ஒரு ஜல்லிக்கட்டு இல்லாம நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கிறது. நீதிமன்றம் என்ன நினைக்க போகுது, நீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது, மத்திய அரசு என்ன செய்ய போகுது பொறுத்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.